பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. நான் போன வருடம், அதாவது 2 மாதம் முன்னாடி, கலவை வெங்கட் என்ற ஒருவர் கிறிஸ்துவத்தை, முக்கியமாக இயேசுவை பயங்கரமாக கண்ணப்பின்னாவாக திட்டுறதை நாம் பார்த்தோம். திட்டுறதில்ல, கேலி பண்ணுறாங்க. அதற்கு எனக்கு 2-3 பேர் போட்டு கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் 5வது பாகத்தை போட்டு கொடுத்தார், ஒருத்தர் 1வது பாகத்தை போட்டு கொடுத்தார். நான் அதை கவனிக்காமல் விட்டேன். ஆனால் 5வது பாகத்தை படிக்கும்பொழுது தான் சரி, இதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த 5ஆம் பாகத்தில் இருக்கின்ற 4-5 பாயிண்டில் ஒவ்வொரு பாயிண்டாக நான் போட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 1, 2 அவருடைய பாயிண்ட்டுக்கு நான் பதில் கொடுத்தேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. திரும்ப இப்போ புது வருஷம் ஆகிடுச்சு, கிறிஸ்மஸ் ஆகிடுச்சு, எனக்கு பல அலுவல்கள் இருந்தது, வேலை இருந்தது, ஊருக்கு போனது, அதெல்லாம் இருந்து எனக்கு போக முடியாமல் வந்தது. இப்போ மறுபடியும் அந்த 5வது பகுதியில் முதல்ல அவர் சொல்கின்ற 2 பாயிண்டை விட்டு இப்போ 3வது பாயிண்ட் அவர் சொல்கிறதை நாம் பார்ப்போம். நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று மீண்டும் நம்முடன் இணைகிறார் கலவை வெங்கட். பார்ட் 5, 5ஆம் பாகம். இன்று நாம் பேசப்போவது தி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படாத விஷயங்கள். வாருங்கள் சந்திப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம். சௌக்கியமா இருக்கேன் ஸ்ரீ ஐயர். அடுத்தது 3வது போதனைக்கு வருவோம். இது மேத்யூ 17:20 மற்றும் லூக் 17 வசனம் 5 மற்றும் 6 இதுல இருந்து வருது. இது கடுகு கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இயேசு சொல்ற, யாருக்காவது ஒரு கடுகளவேனும் என் மீது நம்பிக்கை இருந்தால், அவர் என்னை விசுவசிப்பவராக இருந்தால், அவர் என்ன நினைக்கிறார்களோ அந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு பாம்பை கையில பிடிச்சா, போன எபிசோட்லயே பார்த்தோம், 2 எபிசோட் முன்னாடி பார்த்தோம், கையில பாம்பை பிடிச்சா, விஷப்பாம்பை பிடிச்சா அது கடிச்சதுன்னா ஒன்றும் ஆகாது. அதே போல ஒரு மலைய இங்கேருந்து ஒதுங்கி போன்னு சொன்னா மலையே ஓடி போயிடும். மரத்தை இங்கேருந்து போய் அங்க செட்டில் ஆயிடுன்னு சொன்னா மரம் செட்டில் ஆயிடும். இதெல்லாம் இயேசு சொல்றார். ஓகே, அதாவது இவரை நம்பினாக்க, இவரை நம்புபவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் எல்லா மந்திர ஜாலங்களும் நடந்துவிடும் என்று இயேசு சொல்கிறார். இயேசு சொல்ற, கடுகளவு நம்பிக்கை இருந்ததுன்னா, என் மேல் நம்பிக்கை இருந்தா, என்னோட பெயரை, இயேசுவின் பெயரால் நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிற. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், எப்படி இயேசு ஒரு பெருந்தீனி குடிகாரர் என்று பைபிள் சொல்கிறது, அது போலதான் பாஸ்டர்கள், பாதிரியார்கள் எல்லாரும் தொப்பையும் தொத்தியுமாக இருக்கும் பெருந்தீனிகள், குடிகாரர்கள். ஓகே, அது உடல் நல கேடு. அப்போ இந்த பால் தினகரன் ஸ்டேஜ்ல போயிட்டு அவரோட தொந்தியை உடனே ஒரு பிளாட் 6 பேக் ஆப்ஸா மாற்ற முடியும் இல்லையா? இயேசு பேரை சொல்லி ஏன் பண்ணல? இதுதான் அவர் சொன்னது இல்லைங்களா? என்ன சொல்றார்? அதாவது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனமும், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6 வசனங்கள். இதில் உங்களுக்கு கடுகு விதை போல் விசுவாசம் இருந்தால், மலையை நீங்கி சமுத்திரத்தில் போக சொன்னால் அதே போகும். அது எங்கே சொல்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில். லூக்கா 17:5 என்ன சொல்கிறார்? கடுகு விதை போல் விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பிடுங்கி கடலுக்கு போ அப்படின்னு சொன்னால் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அவர். புரியுதுங்களா? இது 2ம் உதாரணமாக சொல்லுகிறதாக நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சோறு தின்கிறவங்களுக்கு, இவங்க சோறு தின்றவங்க கிடையாது, அதனால் இவங்களுக்கு அது விளங்காது. ஏன்னா இவங்களுடைய கடவுளுடைய பிறப்பே அப்படி தான் இருக்குது. நான் இவருடைய இந்த வாதத்துக்கு பதிலடி கொடுத்து, இவர்களுடைய கடவுள் எப்படி உண்டானார் என்று இந்த உபனிஷத்துக்களிலிருந்து ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு இவங்க, நான் எப்பவுமே சொல்கிறது போல் நான் சொல்கிறேன், இவர் உண்மையான ஆம்பளைங்களாங்க இருந்தா, இல்லைன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா, இல்லைன்னா நல்ல மானம் ஈனம் இருக்கின்ற ஒரு தகப்பனுக்கு இவர் பிறந்தவர்களாக இருக்குமானால், யாராக இருக்கட்டும், நான் சொல்லுகின்ற இந்த கதை பொய் என்றும் இப்படி இல்லை என்றும் அவர்கள் நிரூபிக்கட்டும். அது இல்லாமல் இந்த கதை இப்படி தான் நடந்தது, இப்படி தான் பிரம்மா உண்டானார், இப்படி தான் வசுந்தரா உண்டானது என்றெல்லாம் அவர்கள் நிரூபிக்கட்டும்.
கிறிஸ்துவம் வந்து ஃப்ராடு, இயேசு கிறிஸ்து வந்து ஃப்ராடு, அதாவது ஒரு நிரூபிச்சுட்டு வராரு. சரி, நான் இது ஏன் முகவரியாக சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கு தான் முகவரியாக சொல்கிறேன். இவர் சொல்கிறதுக்கு பிறகு தான் அந்த கதையை சொல்கிறேன் நான். இவர் சொல்கிறாருல, இதெல்லாம் ஒரு பொய்ப்பித்தலாட்டம், இந்த குருவிக்காரங்க லேகமிக்கிற மாதிரி இவர் ஒரு லேகமிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இல்லையா. அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கு வரேன்னு சொல்கிறேன். அப்போது முதல்ல அவர் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறார், இவரை போல் ஒரு ஃப்ராடு யாரும் இல்லை, இயேசுவை நம்பியாச்சுன்னா கையில் பாம்பை பிடிச்சி கடிச்சு தின்னாலோ இல்லைன்னா பாம்பு கடித்தாலோ நமக்கு விஷம் வராது அப்படின்னு இவங்க போய், அதுக்கு அர்த்தம் என்ன, ஏற்கனவே ஒரு முட்டா பையன் இருந்தான் மணிகண்டன், அவன் இதே கேள்வி கேட்டு தான் நான் முதல் பதில் கொடுத்து தான் மாட்டிக்கிட்டு பால் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டு கலவை வந்துட்டு வந்திருக்கு. இது கலவையோடு தான் பிறந்திருக்கணும். கூட்டு கலவை அது நார்மல் குடும்பத்தில் பிறந்தவர இருக்க முடியாது. ஏன்னா தமிழில் எழுதப்பட்டது சோறு தின்றவனுக்கு அது படித்தா விளங்கும், யோசித்தா விளங்கும். எந்த கான்டெக்ஸ்டில் அது சொல்கிறாருன்னு நான் அந்த கான்டெக்ஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பைபிள் இருக்கிறவங்க பைபிள் நான் சொல்லும்போது எடுத்து படிங்க. இவர் சொல்லுகின்ற 20ஆம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துக்கு மேலே இருக்கின்ற வசனங்கள் படிங்க. ஒரு 16லேருந்து படிச்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வரார். அவனுக்கு ஃபிட்ஸ் என்ற வியாதி. நம்ம இன்றைக்கி ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம், அன்றைக்கி சந்திர வியாதின்றாங்க. அது வந்து ஒரு அசுத்தாவின்ற கிரியேன்னு. இன்றைக்கி சைக்காட்டிஸ்ட்டுங்க நியூரோலஜிஸ்ட்டுங்க அதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதுக்கு ஒரு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. இவங்க சொல்லுகின்ற மருத்துவம் இது உக்காந்துட்டு பீலா விடுகின்ற இந்த கலவை வெங்கிட்டு உட்காந்துருக்கிறது அமெரிக்காவில். ஏன் நீ அங்கே போய் நக்கிற, இங்கே இருக்க வேண்டியது தானே? ஏன் கிறிஸ்தவ நாட்டில் உனக்கு வேலை? நீ தானே சொன்ன பிராமணர்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு. அப்போ பிராமணர்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு எதுக்கு அங்கே போய் நாக்க வச்சுட்டு இருக்கிற? அப்போ அங்கே கிறிஸ்துவ தேவை உனக்கு. இன்றைக்கி அடி வாங்குது. டெக்ஸாஸில் இருக்கின்ற ஹனுமான் கோயிலும் உடைக்கணும், அந்த சிலையும் உடைக்கணும் பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். இல்லை, நம்ம டாபிக் மாறி போயிடுது. அப்போ நான் மறுபடியும் அதே விஷயத்துக்கு வரேன். அப்போ இந்த கலை வங்கட்டுன்ற புத்தி இல்லாதவன் என்ன பேசுகிறான் என்றால், அப்போனா இது நடக்குமே. அங்கு மார்க் 16ஆம் அத்தியாயத்தில் அவர் சொல்கிற என்னை நம்புகிறவர்கள் நடக்கின்ற அடையாளம் என்ன? ஏன்னா அன்றைக்கி வசனம் கொடுக்கப்படலை. ஒரு அடையாளத்தின் நிமித்தமாக தான் தேவனுடன் இருக்கிறார் என்று காண்பிக்க வேண்டியது அந்த காலத்து ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவசியமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு அற்புதம் நடக்கலையா? இன்றைக்கும் நடக்குது, நம்பினவர்களுக்கு நடக்குது. இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுதே எல்லாரையும் அவர் சௌக்கியம் கொடுக்கல, அநேகருக்கு சௌக்கியம் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சௌக்கியம் கிடைக்காத அநேகர் இருக்கிறாங்க. இப்போ வசனம் சொல்ல அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் நடக்கவில்லை, அவ்வளவுதான். இன்றைக்கு இவங்க சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, பால் தினகரன் போக வேண்டியதானே, ஹாஸ்பிட்டல் தேவையில்லையே, அங்கே போக வேண்டியதானே, இங்கே போக வேண்டியதானே தான் இந்த இதுக்கு முடிக்கும்போது அவர் பேசுகிறார். நான் அந்த விஷயத்த முதல்ல சொல்கிறேன். அப்போ தான் அவங்க சொல்கிறது ஆப்ட் அங்கே உட்காரோம். அப்படின்னா நான் கேட்குறேன், இவங்க பெரியவா இருக்காங்களே எங்கள் காஞ்சிபுரத்தில், பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு ஆஸ்வாதம் கொடுத்து அவனுக்கு சௌக்கியம் உண்டாயிடுச்சு இவனுக்கு குணம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்களே இவங்களுடைய புத்தகங்களில், இவங்களுடைய மேகசின்ஸ்லாம். பெரியவங்கிட்ட தானே கியூ போய் நிற்கிறாங்க. ஏன் பெரியவா கொண்டு போய் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையோ நிப்பாட்ட வேண்டியது தானே? அப்போ எய்ம்ஸ் எதுக்கு, அதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பேசுகிறாயே. இந்த மருத்துவம் எல்லாம் ஆங்கில மருத்துவம் இல்லை மாடர்ன் மெடிசின் கண்டுபிடிச்சதே கிறிஸ்தவர்கள் தான். உங்கள் நாக்க வழிக்க இந்த நெய் தின்ற ஐயருங்களும் தொப்பை தூக்கி நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க யார்? இது ஒரு புண்ணாக்கும் கண்டுபிடிக்கலை. அவன் ஷூத்தர்னா பாதப்படியில் வைக்கிறதுக்கு தான் இது பண்ணான்னு தவிர அவனுக்கு கல்வி கொடுக்காம இன்றைக்கும் மக்கா வச்சுருக்காங்க. நேற்று ஒரு இது பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ முடிஞ்சால் இதுக்கு நான் கோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வர இடையில நான் சொல்கிறேன். மாடுங்க மேலே டாட்டு போட்டு ஒரு 50வது மாடை பசு மாடு அவுத்து விடுறாங்க. இந்த சூத்திர பசங்க முட்டா பசங்க குப்புறா படுக்கிறாங்க. அதுக்கு மேலே ஆசீர்வாதத்துக்கு அந்த மாடு போகுது. கவு பிரவேசா நான் போடுறேன் பாருங்க, அது நீங்கள் பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். गोवर्धन पूजा है। देश के कई हिस्सों में गोवर्धन पूजा के दिन एक अनोखी परंपरा लोग निभाते हैं। ये जो तस्वीरें इस वक्त आप देख पा रहे हैं, ये मध्य प्रदेश के उज्जैन की तस्वीरें हैं, जहां पर लोगों के ऊपर से गायों को दौड़ाया जाता है। लोगों को भरोसा है कि अगर गाय उनके शरीर के ऊपर से गुजरेगी तो उनकी मन्नत पूरी हो जाएगी। ये तस्वीरें उज्जैन के बड़नगर तहसील की है,
ये परंपरा वर्षों से यूं ही जारी है। लोग दीपावली से पहले 5 दिन उपवास पर रहते हैं और दिवाली के अगले दिन इसमें शामिल होते हैं। तो ये तस्वीरें आपको दिखा रहे हैं, एक उज्जैन की तस्वीर आप देख पा रहे हैं और दूसरी धार की तस्वीर आप देख पा रहे हैं कि आस्था के नाम पर किस तरह का खतरनाक खेल जो है ये खेला जा रहा है। और आज से नहीं बल्कि वर्षों पुरानी ये परंपरा, ये प्रथा चलती आ रही है। കൂട്ടുകാരെ നോക്കിയതൊന്ന് ഗോമാതാവിനെ ടാറ്റടിച്ചേക്കാൻ മൊത്തം ശരീരം മൊത്തം. എന്നിട്ട് ഗോമാതാക്കളൊക്കെ ഇങ്ങനെ അഴിച്ചു വിടും. അപ്പോ കമ്മന്ന് ഇടുന്നിട്ട് അനുഗ്രഹം മേടിക്കണം, ചവിട്ടി പോണം. ഈ പശുക്കൾക്കുള്ള ബുദ്ധി പോലെ ഈറ്റിങ്ങൾക്കില്ലല്ലോ. ഒരു കാര്യം ചെയ്യ്, നീയൊക്കെ കമ്മന്ന് എടുക്കാണ്ട് മലർന്ന് എടുക്ക്. അടുത്ത പൊട്ടന്മാരുടെ ഒരു തലമുറയെങ്കിലും ജനിക്കാതിരിക്കട്ടെ. വല്ലാത്ത അതിയില്ലേ. இந்த மாதிரி ஜனங்களை முட்டா பசங்களை வைக்கிறது தான் பிராமணங்க செய்கிறாங்க. இப்போது சமத்துவம் வேண்டாம்னு சொல்லிட்டு யூஜிசி ப்ரோக்ராமுக்கு எதிர்த்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு அப்போ இவங்களுக்கு அந்த வன்மம் இவங்களோட மைண்டில் இருக்குது. கிறிஸ்துவத்தை எது பண்ணாலும் அழிக்க முடியலையே, நம்மளை வந்து இவங்க திட்டுறாங்களே தாக்குறாங்களே. ஆமாம், நீ வெங்கட்டல்ல ஏதோ பேசுகிறார் ஒருத்தர் குருஸ்ன்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பனுக்கு அப்பா நினச்சாலும் இது ஒன்றும் கிறிஸ்துவத்தை பண்ண முடியாது. ஆனாலும் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் ஏன் பேசாதுக்கு இருக்க வேண்டிய எதுக்கு பதில் போடுறீங்க? பதில் போட வேண்டியது என்னுடைய நான் இயேசுவை விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கையில் வாழ்கின்றது வீணாகிவிடும். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கலன்னா அவன் சொல்கிறது சரியினாயிடும். அது 10 பேர் பார்க்குறாங்களோ 10,000 பேர் பார்க்குறாங்களோ எனக்கு அது விஷயம் அல்ல. சொன்னதுக்கு பதிலடி கொடுத்து நான் கேள்வி வைப்பேன். அதுக்கு ஆம்பளைங்க இருந்தால் பதில் சொல்லணும். அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ அவர் சொல்கிறது என்ன, இப்படியே நடக்குமேனு. அப்போ மார்க் 16 அதிகாரம் அது இருக்குது. அப்போது யாராகிலும் உனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு நீ சாவடிக்கணும்னு கொடுத்தாச்சுன்னா, நீ என்மேல் நம்பிக்கை வைத்து அது தெரியாமல் நீ சாப்பிட்டாலும் உனக்கு என்ன ஆகாது, நடக்காது. அதான் அதுக்கு அர்த்தம். இல்லாமல் சேலஞ்சு பண்ணுறதுக்கு அல்ல. பாடுறா, என்கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், குடு ஒரு கிளாஸ் பாயசம், நான் குடிச்சு காட்டுறேன் பாரு, சத்து போயிடுவேன். ஏன்னா சேலஞ்சிங் பண்ணுவது காட்டுவது கிறிஸ்துவத்தில் இல்லாதது. இன்றைக்கி அநேக போதல் பண்ணுறாங்க, அதை நான் அதை ஏற்றுக்காத ஆள். புரியுதுங்களா? சரி, அது ஒரு பக்கம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிசாசு வந்தான், நீ உண்மையாக தேவகுமாராக இருந்தால் ரொட்டியை கல்ல அப்பமாக்கு, மேலேருந்து கீழே குதி. எதுவுமே ஒரு ஏற்றுக்கலையே. சேலஞ்சிங் அல்ல கிறிஸ்துவம் என்பது, ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருகிறது. அப்படியே உனக்கு ஒரு பாம்பு கடிச்சிருக்குமா, உன் பாம்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வருமா, அந்த பாம்போட விஷம் முன்னே தீண்டாது. அதான் அதுக்கு அர்த்தம். இல்லாத ரோட்டில் போகிற பாம்பை பிடிச்சி பாரு, எங்கிட்ட ஏசு கடிச்சு காட்டுன்றது அல்ல. அது கலவை வெங்கட்ட போல இருக்கின்றவங்க செய்கிறது. அது இவங்களுடைய கடவுள்கள் செய்வாங்க. இவங்க கடவுளெல்லாம் மாயா மந்திரம் தான், அப்படி இப்படி நின்று செய்வாங்க. அது இயேசு கிறிஸ்து செய்வதல்ல. புரியுதுங்களா? அப்போ விசுவாசிக்கும் போது நடக்கிற அடையாளம் அது வசனத்திலே இருக்குது. அந்த பாம்பு கடித்த விஷயம், பவுல் வந்து ரோமாபுரிக்கு எடுத்து செல்லும்போது அரெஸ்டாகி கொண்டு போகும்பொழுது மால்டாக்கு முன்னாடி அந்த கப்பல் சேதமடைகிறது. எப்படியோ தப்பிச்சு கரை சேர்றாங்க, மால்டாக்குள்ளே போகிறாங்க. அங்கு குளிர்காயறதுக்கு இந்த விறகு மரம்லாம் வெட்டி போடும்போது ஒரு பாம்பு வந்து அவருடைய விரலை கடிக்கிறது. உடனே ஜனங்க சொன்னாங்க, இவன் வந்து மகா பாவி, இவன் கடலும் தப்பிச்சிட்டான், ஆனால் இங்கே வந்து அவனுடைய விதி அவனை விடலை பார்த்தியான்னு. ஆனால் வயிறு வீங்கி சவுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், அதை அப்படியே உதறி விட்டார் கீழே. அதான் நெருப்பில் சத்திரிச்சு, இவருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இவன் பாபின்னு சொன்ன அதே ஜனங்கள் இவன் கடவுள்னு சொல்லிட்டு மாட்டை கொண்டு வந்து பலி கொடுக்க பார்க்குறாங்க, மாலையெல்லாம் போட்டு. ஐயோ பவுல் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு கர்த்தரை பற்றி பேசுகிறார் மால்ட்டில். அது இவர் படிக்கலை. கலவை ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் கடவுளை தெரியும். புரியுதுங்களா? அப்புறம் இவங்க மற்றவங்க எழுதின புத்தகத்தை எடுத்து பேசுவாங்க. வால்டேர் சொன்னார், அவன்லாம் யார், எல்லாம் நாஸ்திகர்கள் எழுதின புத்தகத்தை எடுத்து சொன்னார்களே தவிர, நீ பைபிளை வச்சு பேசு. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் பைபிளை வச்சு பேசணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு இல்லை. நாங்கள் பேசும்பொழுது அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லலை. நாங்கள் உங்களுடைய வேதத்தையே வச்சு பேசுகிறோம், அதனுடைய விளக்கத்தையும் கேட்குறோம். நீ ஆம்பளையாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? கலவை வெங்கட்டுக்கு நேரடியான ஒரு இதுதான் வைக்கிறேன் நான். இப்போது அவர் பாம்பு கடிக்கிற விஷயம்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எதிர்ச்சியாக நடந்துதான் நடக்கும். அது அநேக வாழ்க்கையில் நடந்திருக்கு.
ஒருத்தர் 2 பேரோட வாழ்க்கையில், எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், அந்த மலையை பிடுங்கி கடலில் போன சொன்ன உடனே அது போகும். அது எங்கே போயிடுச்சு? அது ஒரு பித்தலாட்டம், அது ஒரு பொய், அப்படி இல்லை இப்படி இல்லைன்றார். அங்கே அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வருகிறார். வந்து அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. சீஷர்கள் அந்த அந்த தகப்பனுடைய அந்த பிள்ளையை, அந்த மகனை சௌக்கியம் கொடுக்கறதுக்கு, அந்த பேய் ஓட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சிக்கிறாங்க, முடியலை. அப்புறம் அந்த தகப்பன் வந்து இயேசு இடத்துல சொல்கிறார், இப்படியெல்லாம் ஆச்சு விஷயம் முடியலன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு உடனே அந்த பேயை ஓட்டி அவர் அந்த குழந்தைக்கு சௌக்கியம் கொடுக்குறார், அந்த பையனுக்கு. அவங்க போனதுக்கப்புறம் சீஷர்களை கேட்குறாங்க, இது எங்களால் முடியலையே, இது எங்களால் முடியலையே, அது எப்படி? அப்புறம் அதுக்குள்ள பதிலாக தான் அவர் சொல்கிறார், உங்களுக்கு கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையே நீங்கள் கடலுக்கு போட சொன்னால் அது போயிடும்ன்றார். அது கேள்விக்கு பதில். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா இருந்தது, ஒரு மலை போல விஷயமா இருந்தது. அந்த பையன் மேலே பெய்ய ஓட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பார்க்குறாங்க, போல பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ சில மலை ஏறும்போது ஏற முடியல, இருந்தாலும் அப்படி பண்ணி அந்த மாதிரி அது ஒரு கடந்து போக அவங்களால முடியல. அப்போ மலை போல உங்களுக்கு அந்த பிரச்சனை விஷயம் வந்தாலும் நீ அதை ஜெயிக்க முடியும். நம்பிக்கை இருந்தனால், விசுவாசம் இருந்தால் உன்னால் அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியும். அந்த பிரச்சனை வாழ்க்கையில் நீ கடந்து போகிறது தடையாக நிற்காது, அது உனக்கு வழிவிட்டு போகும். நீ அதை ஜெயிச்சு முன்னேறலாம் என்றது தான். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட நீங்கள் 21வது வசனம் வரும்பொழுது அவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட சில பேய்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இன்றி போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கலைய வெங்கட்ட, நீ அது படி, 17, 18, 19, 20, 21 படி. ஒரு வசனத்தை பிடிச்சி அதேன்னு சொல்லாத. நாங்கள் உங்களுடைய பகவத்கீதையிலிருந்தோ ராமாயணத்திலிருந்தோ ஒரு வசனத்தை படித்து நாங்கள் சொல்லலை, கம்ப்ளீட் இன்சிடெண்ட்டை சொல்கிறோம் நாங்கள். அதுக்கு பதில் கேட்டால் நவதாரத்தையும் மூடிட்டு போகிறதில்ல. ஆம்பளையாக இருந்தால் நின்று அடிக்கணும், பதில் சொல்லணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம், நீ கேட்குறதுக்கு பதில் நீ ஒரு வசனம் சொல்கிற, ஃபுல் இன்சிடென்ஸை சொல்கிறேன் நான். அதுக்கு பிறகு லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்கள் வரும்பொழுது அதனுடைய 1, 2, 3, 4 வசனங்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மன்னிக்கிறத பற்றி சொல்கிறார். நல்லா யோசிக்கணும். அது இந்த பிசாசு ஓட்ட முடியாதது மலை என்று சொல்லுகிறார், அந்த மாதிரி விஷயன்றார். இங்கு மன்னிப்பை பற்றி சொல்கிறார். உனக்கு எதிராக உன் சகோதரன் பாபம் செய்து அவன் உன்னிடத்தில் வந்து என்னை மன்னியும், நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொன்னால் நீ அவனை மன்னிப்பா அப்படின்றார். அப்போ பேதுரு அதுக்கு ஒரு பதில் கேள்வி கேட்குறார், எத்தனை முறை மன்னிக்கணும் நான்? அவன் பாபம் செஞ்சுட்டே இருப்பான், என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான், எத்தனை முறை மன்னிக்கணும்? அப்போ அவர் சொல்கிறார் 70 தடவை மன்னிக்கின்றார். உடனே கவலை போல உள்ளவர் கலவை கட்டை போல காய்ச்சல் எடுத்து போடுவாங்க, இல்லைன்னா மனக்கண்ணு சொல்லுவாங்க 770னா 490 தடவை மன்னிக்கணுமா? இந்த முட்டாளுக்கு அவ்வளோதான் புரியும். 770 என்பது இஸ்ரேல் நாட்டில், அந்த நாட்டில் காலத்தில் இருக்கிற ஒரு பழமொழி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல 1008 தடவை சொல்கிறோம், உங்ககிட்ட புரியல உனக்கு, அந்த மாதிரி தான் அது. அப்போ 1008 தடவை இல்லைம்மா, நீ இன்னைக்கு 4 முறை தான் சொல்லியிருக்கிற, இன்னும் 1004 முறை நீ சொல்லலை அப்படின்றான். இல்லை சிலவங்க சொல்லுவாங்க 7 கழுத வயசாச்சு, இன்னும் புத்தியில் உனக்குன்னு கேட்பாங்க. அப்போ கழுதைக்கு எத்தனை வயசு? அப்போ 7 கழுத வயசுன்னு அத்தனை வயசாச்சு அந்த குழந்தைக்கு. அப்போது அது வந்து அந்தந்த நாடுகள் அந்தந்த மொழிகள் இருக்கின்ற ஒரு பழமொழியை போல பேசுகின்றது, புத்தி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு பேசுகின்ற விஷயம் அது 7 தடவை அப்படின்னு. அப்போ இவங்களால் அது புரிஞ்சிக்க முடியல. அப்போ சீஷர்கள் சொல்கிறார்கள், 4ஆம் வசனத்தின 17ஆம் லூக்கு 4 சீஷர் சொல்கிறது, தேவரே குருவே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும். ஏன்னா நாங்கள் விசுவாசம் இல்லாத இதெல்லாம் எங்களால், நீ சொல்கிறத எங்களால் உள்வாங்க முடியல. 7 தடவை மன்னிக்கிறதா? நாங்கள் வந்து ஒரு தடவை மன்னிக்கிறதே பாடுபடுறோம், அப்போ அந்த அளவுக்கு விசுவாசம் தானே மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கொடுக்கின்ற பதில் தான், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் இந்த மரத்தை வேரோடன் பிடுங்கி கடலில் போச்சுன்னா அது போயிடும்பா அப்படின்னு. ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லாத இருக்கிறதுனால அதாவது
சுவிசேஷத்தின் மேலேயும் தேவனுடைய அன்பினுடைய விஷயத்தின் மேலும் வசனத்தின் மேலும் நமக்கு ஆழ்ந்த சிந்தனை இல்லாததுனால நமக்கு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு மனசு இல்லை நமக்கு. அதுதான் விஷயம். ஆனால் எப்போ மன்னிக்கணுன்றதான் கேள்வி. சும்மா மன்னிக்கிறது இல்லை. நமக்கு எதிராக தப்பு செய்தவன் நம்மிடத்தில் வந்து நான் தப்பு செய்தேன் என்று தன்னுடைய தப்பை உணர்ந்து ஒத்துக்கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நீ அவனை மன்னி. அதான் அந்த கண்டிஷன். அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அப்போ விசுவாசத்தில் குறைந்திருக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? அப்போ மரத்தை சொல்கிறார். ஏன் இங்கே ஒரு மலையை சொல்லலை? ஏன் மரத்தை சொல்கிறார் என்றால், விசுவாசம் இல்லாதவனால் தேவையில்லாத விஷயங்கள், மனிதனுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய மனதில் வேரூன்றி போயிருக்கும். மரம் போல் அது வளர்ந்து நிற்கிது, வேரூன்றி போயிருக்கு. பகையும் அதுவும் இதுவும் எல்லாம் வேரூன்றி போயிருக்கு. பதில் வாங்கணும் என்ற விஷயமெல்லாம் வேரூன்றி போயிருக்கு. அது வேரோடு பிடுங்கி போயிடும் விசுவாசம் இருந்தால். இது புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இந்த கலை வெங்கட்டுக்கு இல்லைன்னா அப்புறம் என்னத்தை சொல்லணும்? அப்புறம் அவர் சொல்கிறார் என்னது? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கலை வெங்கட்டை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதனுடைய அர்த்தம், மரத்தை போய் பிடிந்து போய் கடலில் போன்னு சொன்னால் அதுக்கு பின்னணி படி. அப்போ தெரியும் உங்களுக்கு, உனக்கு தெரியும் ஏன் மரம் ஏன் மலை. சும்மா ஒரு வசனத்தை படுத்துட்டு ஆஜ் பூஜை வால்டர் சொன்னால் அவன் சொன்னால் இவன் சொன்னால் அந்த புத்தகத்தில் எழுதி எந்த புத்தகத்தில் எழுதினாலும் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி இந்த எத்தனையோ நாஸ்திகர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஐயர்வாளுங்க பாஸ்டராக இருக்கிறாங்க. அதுதான் இதனுடைய விஷயம். ஐயர்வாளுங்க இந்த இந்த உபனிஷத்துக்களும் புராணங்களும் படித்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லாதபடியினால் எத்தனையோ ஐயர்வாளுங்க விசுவாசியாக அநேகர் பாஸ்டராக இருக்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் கலவை என்ன பதில் சொல்கிறது? அவர் கூட்டுக்கலவையில் பிறந்தவன், அது வேறு விஷயம். உட்காந்துருக்கிறது அமெரிக்காவில். அப்போது அதுதான் சொல்ல முடியும். அப்போ போன 2 பாயிண்டில் அவர் சொல்கிற விஷயம் நான் இப்போ சொல்ல வரல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்துவம் என்பதும் இயேசு கிறிஸ்துவம் என்பது ஒரு பித்தலாட்டம், ஒரு பொய். அப்படி ஒருத்தர் உண்டாகவே இல்லை. அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியாக ஏதோ சொல்கிறார். அங்கே இருக்கின்ற ஒரு அறிஞர் சொன்னாராம், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவத்தை இருந்திருக்குமானால் கண்டிப்பாக அவர் ஒரு மனநோயாளியா. புரியுதுங்களா? ஆனால் அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஹிந்துவத்தை அப்படியே புகழ்ந்தாங்களாம். சரிங்க, அந்த இந்துத்துவத்தை புகழ்ச்சிக்கு இப்போ இவனுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் வச்சிருக்கிறேன். இவங்க சொல்லுகின்ற இந்த 3வது பாயிண்ட் மத்தாய் 17 20 வசனமும் லூக்கில் 17ஆம் அதிகாரத்தில் 5-6க்கு நான் கரெக்டான விளக்கத்தை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கலை வெங்கட்டு உட்காந்துக்கிட்டு வன்மத்தை பேசுகிறான். ஏன்னா அவனால் ஜெயிக்க முடியல, கருத்தால் ஜெயிக்க முடியல. அப்போ வன்மத்தை துப்புகிறான். ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறேன். நான் வசனத்தை எடுக்கலை. நான் இப்போ சொல்லுகின்ற அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய எத்தனையோ உபனிஷத்துக்கள் இருக்குது. முண்டக உபனிஷத்து, அந்த உபனிஷத்து இருக்குது. அதில் பிரம்ம வைவர்த்த மகாபுராணம்னு இருக்குது. புரியுதுங்களா? என்னது? பிரம்ம வைவர்த்த மகாபுராணம். அந்த பிரம்ம வைவர்த்த மகாபுராணத்தில் கதைகளெல்லாம் வாசித்தா வாந்தி வரும். இன்னொன்று, வாலிப பெண்களுடனோ அப்பா அம்மாவோடலாம் உட்காந்துட்டு இப்போ பிள்ளைங்களும் உட்காந்துட்டு வாசிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் இவங்கெல்லாம் காமக்காரங்க தானே. இப்போது சுயம்புலிங்கம் எப்படி உண்டாயிடுச்சுன்னு கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவானா? அது ஒவ்வொரு புராணத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரி, இதில் பிரம்ம வைவர்த்த மகாபுராணத்தில் விஷ்ணு எப்படி உண்டானதுன்னு எழுதியிருக்கு. அதே பிரகாரம் பிரம்மா எப்படி உண்டானார்னு எழுதியிருக்கு. இதில் நீங்கள் மறக்க வேண்டாம், உங்களுக்கும் காசு கொடுத்தா வாங்க கிடைக்கும். பிரம்ம வைவர்த்த மகாபுராணம். இதில் நிறைய கதை இருக்குது. நான் அதில் எல்லா கதையெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு கதை கிருஷ்ணன் சொல்லுகின்றார். இவர் சொல்கிறார்ல, மகாபாரதத்தில் யானை போன குதிரை ஒரு புண்ணாக்கம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது அந்த கதையை பற்றி நம்ம படிப்போம். எப்படி படிக்கிறேன்னா, கிருஷ்ணனுக்கு என்ன உண்டாயிடுச்சு நல்லா யோசிக்கணும். இவங்களுடைய கதை எந்த அளவுக்கு முட்டாள்தனமாகவும்
கதை எழுத தெரியாமல் அவனவனுக்கு காமத்தினுடைய எல்லைக்கு ஏற்றபடி கதை எழுதியிருக்கிறான். ஒரு புராணத்துக்கு இன்னொரு புராணம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும், அந்த புராணத்துக்கு மற்ற புராணம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நான் இந்த 3வது பாயிண்ட் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த கதையோடு சொல்லி முடிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிரம்ம வைவர்த்த மகாபுராணம். அதில் கிருஷ்ணனுக்கு காம உணர்ச்சி உண்டானது எப்படின்னு. அப்போ காம அம்பு அவங்க சொல்லுவது காம பானா, புரியுதுங்களா? இது கிருஷ்ணனை தாக்குது. தாக்கும்போது இன்னும் உண்டாயிடுச்சு, திடீர்னு கிருஷ்ணனுடைய ஆணுறுப்பு அப்படியே கோபுரம் போல் நிற்கிது. எப்போ இந்த காம அம்பு அடித்த உடனே நின்று அதிலிருந்து அந்த ஸ்பெர்ம் எஜாக்குலேஷன் உண்டாகுது. அதாவது பீஜஸ்கலனான்னு சொல்கிறாங்க. அதாவது விந்தணு வெளியேறுது. உடலுறவு கொள்ளும்பொழுது எப்படி விந்தணு வெளியேறுதோ அதே போல் விந்தணு வெளியேறிடுச்சு. விந்தணு வெளியேறின உடனே கிருஷ்ணனுக்கு வெக்கம் உண்டாகுது. எப்படின்னா, மகாசபையில் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போது இந்த காம அஸ்திரம் அந்த அம்பு அடித்த உடனே இது நெட்டிக்கிட்டு நின்று திடீர்னு பீஜஸ்கலனை உண்டான உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பீஜத்தை கொண்டு போய் தண்ணீரில், அதாவது கடலில் என்ன பண்ணுறார், 1000 வருஷம் மறைச்சி வைக்கிறார். எவ்வளோ உண்மை கதை, புரியுதுங்களா? அப்படியே சயின்ஸை அப்படி அரைச்சி ஊற்றி புழிஞ்சு அதில் வச்சுருக்கு, எசன்ஸ் வச்சுருக்கு, புரியுதுங்களா? அப்போ கடல் தண்ணியில் கொண்டு போய் 1000 வருஷம் இதை ஒழிச்சு வைக்கிறார், புரியுதுங்களா? ஏன்னா தண்ணியில் இது அப்படியே நிற்கும் பாருங்கள், மிக்ஸ் ஆகாமல் அப்படியே. சரி, அது கிருஷ்ணன்து, உங்களது என்னதும் பீஜம் அல்ல, ஸ்பெர்ம் அல்ல, அது கிருஷ்ணன் ஃபேம் ஆனதுனால கடவுளது நட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் பைபிளில் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் இருக்குது, ஒருவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது சுவரில்லாத பட்டணம் போல் பாழடைஞ்சு போகணும். அதுதான் விஷயம். ஆனால் இவங்களுக்கு அது பிரம்ம வைவத்திர மகாபுராணம் தானே. அப்போ அதில் அப்படியே கடலில் எடுத்து போய் ஒழிச்சு வைக்கிறார். கடலில் இருந்து ஒழிச்சு வச்சு 1000 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன உண்டாயிடுச்சு, ஒரு நாள் ஒரு சம்பந்தம் உண்டாகுது இவருக்கு. அதாவது மனசில் இருந்த ஒரு சம்பந்தம் உண்டாயிடுச்சு. இவர் அந்த பீஜத்தை 1000 வருஷம் எடுத்துகிட்டு மேலே வரும்பொழுது அதுக்கு நீங்கள் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாது, சுயமாக இவருக்குள்ள ஒரு சுவர்ண சம்பந்தம் உண்டாயிடுச்சு. அப்போ இவர் பீஜத்தோட சுவர்ண சம்பந்தம் உண்டாகி அந்த சம்பந்தத்திலிருந்து உருவெடுத்தது தான் மகாவிராடு. விராட் கோலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் கேப்பர், அந்த விராட், புரியுதுங்களா? அது மகாவிராட் உண்டானது. அப்போ இந்த மகாவிராட்டுன்னு கேட்கும்போது உங்களுக்கு யோசனை வரும், மகாவிராட்டா அது என்னது, அது மகாவிராட்டுன்னு உங்களுக்கு யோசனை வரும். அது எல்லா தேவனுடைய சிருஷ்டியிலும் மகா பெரிதானது மகாவிராட்டு, அவ்வளோ பெருசு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மகாவிராட்டு தான் யார், மகாவிஷ்ணு. விஷ்ணுவோட இன்னொரு பேர் தான் விராட்டு, இன்னொன்று நாராயணன், புரியுதுங்களா? சரி, ஆனால் அநேக பேர் இப்போ இங்கே மகாவிராட்டு உண்டானது அப்படி, அதாவது விஷ்ணு உண்டானது அப்படி. அது மாத்திரமல்ல, அந்த மகாவிராட்டு, அதாவது மகாவிஷ்ணுடைய இந்த முடி இருக்குல்ல, ஒவ்வொரு முடியினுடைய, அதுக்கு சொல்கிறது ரோம கூபம் சாஸ்திரத்தில் சொல்கிறது. அப்படின்னா அந்த முடியினுடைய ஓட்டை, ஒவ்வொரு முடி கீழேயும் ஒவ்வொரு பிரபஞ்சம் இருக்கான், யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், என்ன வேணா சொல்லலாம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், ஒவ்வொரு ரோம கூபத்தில் ஒவ்வொரு பிரபஞ்சம் இருக்கு. அப்பனா அவருடைய சைஸை பாரு. அப்போ கிருஷ்ணனுடைய நட்டனில் அந்த ஆணுறுப்பிலிருந்து வெளியில் வந்த பீஜத்திலிருந்து 1000 வருஷம் பாதுகாத்து வச்சு, தண்ணிக்குள்ளே பாதுகாத்து வச்சு, அது சுவர்ண சம்பந்தம் உண்டாகி அப்புறம் அதிலிருந்து மகாவிராட்டு உண்டாயிடுச்சு, அதாவது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுனுடைய ஒவ்வொரு முடி அப்புறம் எத்தனை பிரபஞ்சம் உலகத்தில் இருக்குது, சோலார் சிஸ்டம் அப்படியெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே. அப்போ அதெல்லாம் இவருடைய உடம்புல தான் இருக்குது. அப்போ அத்தனை சிஸ்டத்தையும் யூனிவர்ஸையும் உட்கொண்டவர் தான் யார், இந்த மகாவிராட்டு, மகாவிஷ்ணு. அப்போ அவர் எவ்வளோ பெரியவர், சைஸு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, தலை சுற்றுது இல்லை உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருந்தால் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க, தலை சுத்தத்தில் ஒரு சோடா குடிச்சிருங்க. நாங்கள் சொல்லும்போது இதெல்லாம் நம்ப முடியுமா பிரதர்னு கேட்காதீங்க, நம்பியே தீரணும். எனது உண்மை,
கெட்டு கதை இல்லை, பக்கா உண்மை நடந்ததுங்க. இது நீங்கள் சிரிக்காதீங்க, இது பக்கா நடந்தது. அப்புறம் என்ன உண்டாயிடுச்சுன்னா, இது கிருஷ்ணனுடைய ஒரு விளையாட்டு, அவருடைய ஒரு சின்ன ஒரு விஷயம் இது, புரியுதுங்களா? நான் தமிழ் இதில் படிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் அதெல்லாம் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் என்ன உண்டாயிடுச்சு, இந்த மகாவிராட்டு எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாவிஷ்ணு எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, தாமரை இலை எப்படி தண்ணியில் மிதக்கும், நல்லா யோசிக்கணும். தாமரை இலை எப்படி தண்ணியில் மிதக்கும், அதே போல் இவர் சமுத்திர தண்ணியில் அப்படியே மதங்கிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் கேள்வி வரணும், என்ன பிரதர் நீங்கள் தான் சொன்னீங்க ஒவ்வொரு முடியும் அவரது ஒவ்வொரு பிரபஞ்சம், ஒவ்வொரு யூனிவர்ஸ்னு. அப்போ யூனிவர்ஸினுடைய ஒரு கிரகம்தான் இந்த பூமி என்று நம்ம சொல்லுகிறோமே. அப்போ இந்த பூமியில் 72% தண்ணி, அங்கே தான் இந்த சமுத்திரம் இருக்குது, மற்ற எங்கே சமுத்திரம் பார்த்தது போல இல்லை. அப்போ இவர் எந்த சமுத்திரத்தில் எந்த தண்ணியில் தாமரை இலையை போல மிதந்தார் பாருங்க. கோபம் வருது எனக்கு. இந்து கதை சொல்லும்போது நீங்கள் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது நம்பணும், ஏன்னா அது உண்மை. ஆமாம், அது உண்மை, பக்கா உண்மை. அதோ கிறிஸ்துவம் பொய், அது பொய், அது அப்படி ஒருத்தர் உண்டாகவே இல்லை. ஆனால் இந்த மகாவிராட் உண்டானதும் அவர் தாமரையில விதக்கினது போல மிதக்கினதும் ரொம்ப ரொம்ப உண்மைங்க. ஐயோ சாரி, உண்மைங்க, புரியுதுங்களா? அப்படியே மிதக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த மகாவிராட் இப்படி மிதக்கின்ற ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய காது குடஞ்சார் அவர். இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப நேரம் தண்ணியில் குடித்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் தண்ணியில் அதிகம் குளிக்காதரா, அவனுக்கு கோல்டு பிடிக்கணும்னு. சரி, இப்போ பசங்களுக்கு கோல்டு பிடிச்சதுன்றதுக்கு என்ன அர்த்தம், காதை நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்களா காது வலிக்குது, காது குடையுதுன்னா கோல்டு எஃபெக்ட் தான், அது வேறு ஒன்றும் இல்லைன்னு. அப்போ இவர் தாமரை இலையில் தண்ணியில் இப்படியே நடக்கிறாருல்ல, அப்படியே நடக்கும்போது இந்த காதை குடஞ்சார் அவர். அப்போ காதோட சைஸை பார்க்கணும், ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு பிரபஞ்சம். அப்பேற்பட்டவர் கடல் தண்ணி மேலே மிதக்கிறார். அப்போ கோல்டு பிடிச்சிருக்கலாம், ஆட்டோமேட்டிக் கோல்டு தான் பிடிக்கும். அப்போ காதை குடையிறாரு. காதை குடஞ்சி கர்ணமலம், கர்ணம் என்றால் காது, மலம் என்றால் அழுக்கு. அப்போ காதில் இருந்து அந்த அழுக்கு அப்படி எடுக்கிறாரு. எடுத்த உடனே அங்கேருந்து ட்வின்ஸ் உண்டாகிறாங்க, 2 ட்வின்ஸ் உண்டாகிறாங்க. அவங்கள தான் சொல்கிறதா தைதர், புரியுதுங்களா? துவாபர யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 யுகம். இப்போ தைதர் 2 பேர் உண்டாகிறாங்க. இந்த 2 பேர் உண்டாகி அவங்க எங்கே போகிறாங்கன்னா பிரம்மாவை தின்ன போகிறாங்க. யாரை தின்ன போகிறாங்க? பிரம்மாவை தின்ன போகிறாங்க. அப்படியே கடித்து தின்ன போகிறாங்க இவங்க. இப்போ பிரம்மா எப்படி உண்டாயிடுச்சுன்றது நான் வேறு விதமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது அவங்க பிரம்மாவை சாப்பிட்றது ஓடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சாதாரணப்பட்ட ஆளுங்க இல்லை. ஏன்னா இப்போது இதோட சேர்த்து ஒரு கதையும் சொல்கிறேன் நான். ஆஞ்சநேயன் ஒரு குரங்கு கடவுள் இருக்குல்ல, வாயில் பெண்ணு வச்ச மாதிரி, அவனை பத்து போட்டு அம்மா போயிருக்கேன் எங்கேயோ காட்டுக்கு விறகு எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு இன்டர்வல் கொடுக்குறேன், அது சொல்கிறேன். பசு உண்டாயிடுச்சு இந்த குழந்தைக்கு. உடனே சூரியன் உதிச்சிட்டு வருது, அது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. உடனே அந்த குழந்தை என்ன நினைக்கிது, அந்த சூரியனை பிடிச்சி தின்னலான்னு. அதுதான் மாம்பழம் போல் இருக்குதுன்னு நினச்சி அந்த சூரியன் பிடிக்கிறது போகுது. அப்போ சூரியனோட சைஸ்க்கு ஏற்ற பெருசாகிட்டே போகிறான். சூரியன் அப்படியே அலேக்க பிடிச்சி அப்படி வாயில் போடலான்னு. உடனே ராஜேவும் இந்திரன் சொல்கிறான், ஐயோ அதை தொட்டாங்க சுட்டுறோம், இன்னும் இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு. எவ்வளோ உண்மை 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 உண்மை. அப்படியே முடி நிற்கிது பார்த்தீங்களா, அப்படியே உண்மை. அது இந்த ஹனுமான் அந்த ஆஞ்சநேயன் செஞ்ச வேலை. சரி, பிறந்த விஷயம் யாருக்குன்னு சொல்லிடுறேன், அதெல்லாம் நான் சொல்லலை. அப்போ இதுக்கு ஒரு இன்டர்வல் முடிஞ்சிடுச்சு. அப்போ அதே போல் இப்போ உங்களுக்கு பசி எடுத்தால் ஏதோ கஞ்சி கிஞ்சி பழம் கீழே சாப்பிட்றதில்ல. ஒருத்தன் நடனா பசி எடுத்த உடனே சூரியன் சாப்பிட போனார். அது ரொம்ப ஈஸி, வாயில் போட்டு அப்படி அங்கே தின்னிடலாம். ஆனால் இந்த தைதர் காதுன்னு குடஞ்சி கர்ணமலத்தில் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த தைதர் என்ன பண்ணாங்க, பசி எடுத்த உடனே, ஏன்னா காதில் இருந்து வந்தனால அவனுக்கு இதெல்லாம் தின்ன முடியாது, பிரம்மாவை தான் தின்ன பார்க்கணும்.
பிரம்மாவை தின்றதுக்கு போகிறான். பிரம்மா ஐயோ அம்மா அப்பா காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு பிரம்மா ஒரே அழுத உடனே என்ன பண்ணுறார், அங்கே நாராயணன் போய் யார் நாராயணன் யார் இந்த மகாவீராட்டு காது குடஞ்சார். அவர் காதில் இருந்த அந்த தைத்தர் இவரை நாராயணன் போய் என்ன பிரம்மாவை போய் நீ தின்ன போகிறீங்களா 2 பேர், என் காது இருந்தது இல்லாமல் ஒரே வெட்டு பச்சாக் சாவடிச்சாச்சு 2 பேர். அதனால் அது இது மட்டும் இல்லை, அவங்கள கொன்னுட்டு அது அப்படியே இதாகுது, சூரிய வெளிச்சத்தில் அது குக் ஆகுது, இல்லைன்னா கொழுப்பு வெளியில் வராது பாருங்கள். ஸோ அந்த கொழுப்பு அப்படியே மேலே வருது. அந்த கொழுப்பில் இருந்து வந்து அது மாத்திரமா இவங்க தொடர்தெல்லாம் ஒன்றா ஆகிடுமே. அப்போ அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில் வந்து மேதஸ்ன்னுவாங்க. மேதஸ்னால் கொழுப்பு. அந்த கொழுப்பிலிருந்து அந்த மேதஸ்லேருந்து வந்தது தான் மேதனி என்ற அந்த சௌந்தரியம் உள்ள ஒரு பொண்ணு. இவங்க தொட்டதெல்லாம் அப்படி பொண்ணாக வரும். பொண்ணு அல்ல பொண்ணு. பொண்ணுன்னா கோல்டுன்னு அர்த்தம். இது பொண்ணு, பெண் பெண் பெண்மை பெண் பொண்ணு அப்படியே உண்டாயிடுச்சு. அவள் தான் யார், இவளுடைய காதலிருந்து தைதர் வந்து பிரம்மாவை தின்ன போகும்போது இந்த விஷ்ணு வந்து படாக் ஒரே வெட்டு. உடனே சொல்லுவார் நாராயணன் தானே சொல்லியிருக்கு, அது கிருஷ்ணன் தானேன்னு ஒரு கூட்டம். சரி கிருஷ்ணன் அவன் தானே விஷ்ணு. அது 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 இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கதை கேட்டால் போதும். ஒரே வெட்டு புடத்தை போட்டு சூரிய வெளிச்சத்தில் அது அழுகி அதிலிருந்து அப்படியே கொழுப்பு மேலே வருது கதான்னு மேதஸ். அதிலிருந்து ஒருத்தி வரா யார், மேதனி. அப்போ அந்த மேதனி எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த நாம் வசிக்கின்ற இந்த உலகம் இருக்குது. இப்போ உலகம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்களே நீங்கள். இப்போ மேதனி எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் நாம் வசிக்கின்ற இந்த உலகம் இருக்குது. அது அந்த மேதனி இருக்கின்ற இடத்தில், உலகம் இருக்கின்ற இடத்தில் அங்கே என்ன ஆகிடுதுன்னா அங்கே ஆராதிக்கக்கூடிய இன்னொரு தேவி உண்டாகிறார். இவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணாம்ல, அந்த தேவி தான் வசுந்தரா. இப்போ வசுந்தரா பிடிச்சிருச்சா உங்களுக்கு? இந்த மேதஸ்லேருந்து வந்த அந்த அலேக்கான அந்த மேதினி இருக்கின்ற இடத்துல தான் நம்முடைய உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் உள்ளவர்கள் அந்த மேதினி இருக்கின்ற இடத்துல அந்த மேதினியை யாரை வணங்கி நமஸ்காரம் போடுதோ அதுதான் தேவி வசுந்தரா. கேட்டிங்கள கதை? பக்கா உண்மைங்க. இது எப்போ நடந்ததுன்னா அது நம்ம சுதந்திரம் கிடச்சதில்ல 1947. அதுக்கு முன்னாடி 45 1940 நடந்த கதைங்க இது. அது கூட தெரியல உங்களுக்கு. எது 40 நடக்கலையா? அப்போ எப்போ நடந்தது இது? ஓ சந்திரகுப்த மௌரிய காலத்தில். அதுக்கும் முன்னாடி. ஓகே ஓகே சரி, நீங்கள் பாட்டுக்கு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிரஃபி இருக்குது, இன்னும் அப்புறம் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது கைனகாலஜி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது வானவியல் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது எல்லாம் இருக்குது. அவ்வளோ உண்மை ஃபேக்டு. நாசா சயின்டிஸ்ட்டு கூட பிச்சை எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படியா உண்மை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு இன்னும் அவங்க தேடிட்டு இருக்காங்க, பதில் வரல. ஆனால் பிரம்ம வைவர்த்த மகாபுராணத்தில் கிறிஸ்டல் கிளியராக நடந்தது எழுதியிருக்கு. அப்படி தானே கலவை வெங்கட்ட இந்த சொன்ன கதை நான் சொன்னது உண்மையாக பொய்யா? பி குரு இல்லை கேட்கின்ற இந்து சகோதரர்களே, நீ கொஞ்சம் இதுக்கு பதில் போடுங்க. நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு புரியுதுங்களா? அவங்க என்னோட கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இந்த ஆள் சொன்னது பொய், பிரம்ம வைவர்த்த மகாபுராணத்தை இப்படியெல்லாம் கிடையாதுன்னு கொஞ்சம் சொல்லு. அப்போது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இவருடைய 3வது பாயிண்ட்டு கடுக சொல்லிவிட்டு ஃப்ராடு தானன்றாரு. அதை நம்ம அதுக்கு பதில் கொடுத்துட்டோம் இப்படின்னு. இப்போ இவங்க ஆம்பளைங்களாக இருந்தால் நான் சொன்னது பொய்யோ இல்லைன்னா இதுக்கு அர்த்தத்தையோ இதுக்கு பதிலோ கொடுத்து ஆகணும். ஆமாம் பிரியமானவர்களே, இப்படி இவர்கள் சொல்லுகின்றது தான் என்னது, கும்பகர்ணம் போல் டிஜி தினம் வயரை பெருக்கினாராம், பால் தினகரன் வயரை பெருக்கினாராம். ஆண்டுகிட்ட சொன்னால் வயரை ஃப்ளாட் பண்ணி 6 பேக் பண்ண முடியாதா? தேவையில்லையா? எங்களுக்கு 6 பேக்கும் வேண்டாம் 7 பேக்கும் வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஐயர்கள் இப்படி இருக்காங்களே, 10 மாதம் 20 மாதம் கர்ப்பிணி மாதிரி நல்லா நெய்யை நக்கி நக்கி தின்னு
ஊரை ஏமாற்றி கர்ப்பகிரகத்தில் வச்சு நல்லா சூத்திர பெண்ணுங்களை நல்லா, அப்புறம் அதுக்கு உள்ள வார்த்தை சொல்லலை, சூத்திர பெண்ணுங்களை பண்ணது, பதம் பார்த்தது. 8 வயசு குழந்தை அசிஃபா பானுன்ற அந்த குழந்தைய காஷ்மீரில் கர்ப்பகிரகம் 8 பிராமணர்கள் நல்ல கும்பகர்ணர்கள் நல்லா நெய்யை நக்கி நக்கி இப்படி இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் இந்த கிருஷ்ணங்கிட்ட சொல்லி காதில் இருந்து குடஞ்சி எடுத்து அந்த தைத்தரில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து வயர் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ண சொல்லேன்ப்பா. நீ எதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ற? அதெல்லாம் கிறிஸ்துவ சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சது. புரியுதா? உன்னுடைய வைத்தியத்தை நிச்சயம் ஏன் அங்கே போகிற? இப்போ நீ பேசுகிறாயே, நீ உட்காந்துட்டு இருக்கிற நாடே ஒரு கிறிஸ்துவ நாடு. நீ போட்டிருக்கிற அந்த சட்டையே கிறிஸ்துவ டிசைன், ஷர்ட்டு பேண்ட்டே கிறிஸ்துவத்துது. பி குருசு போட்டிருக்கின்ற அந்த வெஸ்ட் கோட்டு போல் இந்த இந்தியன் கோட்டுன்னுவாங்க, அது வந்து முகலன்ஸுது ட்ரெஸ்ஸு. இந்து ட்ரெஸ்ஸு போட கோமணம் கட்டி தலைப்பை கட்டி வந்து நில்ல. சரி, நான் பேசிக்கிட்டே போவேன் பிரியமானவர்கள். அப்போது கடுகு விதை என்று ஆண்டவர் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும். மலையை போன்னு சொன்னது பிரச்சனையும், மரத்தை போன்னு சொன்னது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேரூன்றி இருக்கின்ற மன்னிக்க முடியாத சிந்தனைகள் எல்லாம் போயிடும்பா அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த 2 விஷயத்திலும் இருக்குது. இதை புரிஞ்சும் ஒருவேளை சொல்லாமல் ஜனத்தை ஏமாற்றுகின்ற பார்ப்பன கூட்டம் நான் சொன்ன இந்த பிரம்ம வைவர்த்த மகாபுராணத்தில் இருக்கின்ற கதைக்கு பதில் சொல்லட்டும். பிரியமானவர்களே, இவர்கள் சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. இதை நீங்கள் நம்பாதீர்கள். புரியுதுங்களா? இது இப்படி நான் சொன்னது நடக்கிற விஷயமா? ஒவ்வொரு முடியிலையும் ஒவ்வொரு பிரபஞ்சமும் அந்த சைஸானவர் கடல் அப்படியே அலைமோதும் கடலில் போய் கரையில் படைக்கிறது கட்டு முடியாது அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸ் ஆச்சு. ஒவ்வொரு பிரபஞ்சம் ஒரு முடியலன்னா எத்தனையோ பல்லாயிரம் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குல்ல. அந்த சைஸானவருடைய காது கோடன்னு 2 பேர் வந்துட்டாங்கல்ல அந்த இதில் இருந்து. இவங்க தொடுற இடத்துல இருந்தெல்லாம் பிள்ளைங்க பிறக்குதியா? அதான் இன்னொரு விஷயம். எங்கே தொட்டாலும் பிள்ளை பிறக்குது. சூரியனோட உடல் வைக்கிறாங்க, பிள்ளை பிறக்குது. காற்றுடன் உடல் வச்சு பிள்ளை பிறக்குது. மழையுடன் உடலுக்குள்ளே வச்சு பிள்ளை பிறக்குது. இப்படி தானே? அப்புறம் இது காது குடஞ்சி கர்ணமலன்னா இது காது அந்த இது வேக்ஸு, அதில் இருந்து தைத்தர் உண்டாகி பிரம்மாவை தின்னப்போ எவ்வளோ ஐயோ அப்படியே புல் அரிக்குதியா. மாடு தான் மேயணும், ஆனால் இதிலெல்லாம் மாடு மேய முடியாதுங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உண்மை இருக்குது பிரியமானவர். அப்போ 3வது பாயிண்ட்டுக்குள்ள பதில் முடிச்சுட்டேன். பிரியமானவர்களை என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். தைரியமாக இதுக்கெல்லாம் பதிலடி கொடுங்கள். இந்து சொந்தங்களே, சகோதரர்களே, உங்களை எப்படி இந்த பார்ப்பனன் ஃப்ராடுத்தனம் சொல்லி உங்களை ஏமாற்றி உண்மையான சரித்திர நாயகனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராமல் இருக்கிறது தடை செய்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் தானே இதுதான் நான் முன்ன சொன்ன அந்த பசு உடம்புல அப்படி ஏறி போனால் இதுக்கு தான் என் சூத்திரனுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறான், ஏமாத்துறான். ஒரு பிராமணன் படுத்துட்டு இருக்கிறானா? படுக்க மாட்டான். ஏன்னா பிராமணன் தானே, அவன் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிராமணன் கைக்குள்ளே தான் கடவுளே இருக்கு இல்லையா? உலகெங்கும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டிருக்கும், மந்திரத்துக்கு கடவுள்கள் கட்டுப்பட்டிருக்கும், கடவுள் எல்லாம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறாங்க? அதனால் சூத்திர பசங்களை நீங்கள் இந்துக்களாக இருந்துட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி மாடை எதுதான் லாய்க்கு. உங்களுக்கு விடுதலை வேணுமா? உலகத்தில் சுதந்திரமாக வாழணுமா? உலகத்தை விட்டு போகும்போது தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்தவர். உலகத்தில் அத்தனை பேருக்கும், இந்த கலை வெங்கட்டுக்காகவும் பி குருசுக்காகவும் எல்லா பார்ப்பனருக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் எல்லா இந்துக்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி பாபத்துக்கு பரிகார பலியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவர். அவரை விசுவாசித்தால் நீயும் பரலோகம் போய் சேரலாம். கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இவங்க போய் பரலோகம் போய் சேருவாங்களா? சிவனடியில் போய் சேருவாங்களா? யோசிச்சு பாருங்கள். கோயிலுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்றாங்க கீழ் ஜாதின்னு. அப்புறம் எங்கே கடவுள்கிட்ட போய் சேர முடியும்? கிறிஸ்துவத்துக்குள், கிறிஸ்துவ போதனைக்குள் அது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் கீழ் ஜாதி கிறிஸ்தவம், மேல் ஜாதி கிறிஸ்தவம், செட்டியார் கிறிஸ்தவம், பிராமண கிறிஸ்தவம், முதலியார் கிறிஸ்தவம், முக்குலத்த கிறிஸ்தவன், ஒன்னிய கிறிஸ்தவன், பிசி கிறிஸ்தவன், எஸ்சி கிறிஸ்தவன் எல்லாம். பைபிளில் அப்படி கிறிஸ்தவத்தை போதிக்கவில்லை, இவர்கள் போதிக்கிறாங்க. ஏன்னா இதில் எல்லாம் விட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவன் தானே வரல, இந்த ஜாதியும் கூட்டிகிட்டு வந்தான் கிறிஸ்தவத்துக்குள்ள.
நான் நாடாறு, நான் பாடாறு, மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. இல்லை, நான் சொல்ல வரல, அதெல்லாம் தேவையில்லாதது. கிறிஸ்துவத்துக்குள் பாஷையோ ஜாதியோ வித்தியாசம் இல்லை, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆமென். இதுக்குள் நீங்கள் வர வேண்டுமா? நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த விஷயம் மற்ற இடத்துல சொல்ல முடியலையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நிறைய வியூவர்ஷிப்பை கொண்டு வரங்க. இவன் பாருங்கள், இந்த ஃப்ராடு தனம் சொல்கிறதுக்கே போட்ட உடனே ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இப்படி விளக்கம் போய்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஆனால் எனக்கு அது விஷயமா இல்லை. உங்களுக்குள் இந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் மற்ற சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க.